ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்கேவிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் என்னது, ஊசி போடுவது எப்படி, அதை எத்தனை முறைகள் இருக்குது, எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜெக்ஷன் இது பேசிக்காக பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் உள்ளவங்க, நர்ஸ் அண்ட் தென் டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸில் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. தையில் போடுறாங்க, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹேண்டில் போடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இன்ஜெக்ஷனை பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரூட் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ராடெர்மல், செகண்ட் சப்க்யூட்டேனியஸ், தேர்ட் இன்ட்ராமஸ்குலர், ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்ட்ராவீனஸ், ஃபிஃப்த்து இன்ட்ராதைக்கல். இந்த ஃபிஃப்த்து இன்ட்ராதைக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காமனாக எல்லாம் போடுற இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ரேர் தான். இது அனஸ்தீசியா டாக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் மட்டும் போட, நர்ஸஸோ வேறு சோசியல் மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க யாரும் இது போட மாட்டாங்க. அனஸ்தீசியா டாக்டர்ஸ் மட்டும்தான் போடுவாங்க, அதாவது மயக்க மருந்து டாக்டர். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ராடெர்மல் ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுமே போடையில் பார்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஒருத்தவங்க டீப்பாக போடுவாங்க, தசையில் போடுவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்லேயே ஆங்கிள்ஸ் இருக்குது. இன்ட்ராடெர்மல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10 to 15 டிகிரி ஆங்கிளில் போடணும். அது பார்த்திங்கன்னா மேல் தோல், நம்மளோட மேல் தோலில் போடுவாங்க. இது மெயினாக சொல்லணும்னா நம்ம பிசிஜி வேக்சின் போடுவோம், குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே போடுவோம். அந்த நம்மளுக்கு இது காச நோயை ப்ரிவெண்ட் பண்ணும். செகண்டாக பார்த்திங்கன்னா சப்க்யூட்டீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 45 டிகிரியில் போடுவாங்க. இது நம்மளோட திசுகளில் இந்த இன்ஜெக்ஷனை செலுத்துவாங்க. ஃபார் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு வீட்லேயாச்சும். ஸோ அவங்க இன்சுலின் எடுப்பாங்க. ஸோ இன்சுலின் போடுற முறையை தான் பார்த்திங்கன்னா சப்க்யூட்டீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்க்க போகிறது இன்ட்ராமஸ்குலர். இன்ட்ராமஸ்குலர் எவ்வளோ டிகிரியில் போடுவாங்கன்னா 90 டிகிரி ஆங்கிளில் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா டீப் மசில்ஸில் நம்மளுக்கு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம விட்டமின்ஸ் கே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக ஃபீவர் அந்த மாதிரிலாம் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் போடுறது தான் இன்ட்ராமஸ்குலர். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இன்ட்ராவீனஸில் போடுவாங்க. அதாவது இது எத்தனை டிகிரினா 25 டிகிரி ஆங்கிளில் போடுவாங்க. இது மோஸ்ட்லி நரம்பில் செலுத்துறது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வெயினில் இந்த இன்ஜெக்ஷனை செலுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரிப்பு போடுறோம், குளுக்கோஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நரம்பில் ஊசி போட்டு போடுவாங்க. அதெல்லாம் இன்ட்ராவீனஸ். அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இந்த இன்ட்ராவீனஸில் தான் போடுவாங்க. லாஸ்ட் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ராதைக்கல். இது ஒன்லி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மட்டும் போடுவாங்க. ஸ்பைனில் போடுவாங்க. ஸ்பைன் மீன்ஸ் நம்மளோட முதுகு எலும்பில் போடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பிக்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸை பார்த்தே எப்படி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.